ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினிஷேர்கேர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறது முடியோடைய அடர்த்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ரெமிடிஸ் தான். செம்பருத்தி பூவை வச்சு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய 3 ரெமிடிஸ் நான் ஷேர் பண்ணுறேன். நான் எடுத்து வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட காய வச்ச செம்பருத்தி பூ இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஹோம்மேட் ஷாம்பூ, கண்டிஷ்னர், அதுக்கப்புறம் ஹேர் சீரம் இது 3மே பண்ணி காமிக்க போகிறேன். நான் ஒரு 15லேருந்து 20 செம்பருத்தி பூ எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இந்த செம்பருத்தி பூவில் பார்த்தீங்கன்னா நமக்கு முடிக்கு தேவையான சத்து அதிக அளவில் இருக்குது. முக்கியமாக ஃப்ளேவனாய்ட்ஸும் அமினோ ஆசிட்ஸும் அதிக அளவில் இருக்குது. இது மெயினாக நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி முடியோட ரூட்ஸுக்கு சத்து கொடுக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், இச்சினஸ் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் ஹைபிஸ்கஸ் ஹெல்ப் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் கிரே ஹேர் ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்கு, பால்னஸ் ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட முடியை நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நமக்கு தேவையானது ஆலுவேரா. ஃப்ரெஷ்ஷான ஆலுவேரா தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுக்கு ரெடிமேட் ஜெல் யூஸ் பண்ண முடியாது. ஒரு மீடியம் சைஸ் ஆலுவேரா நான் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய துண்டாக எடுத்து அது 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதில் ஒரு எல்லோ கலர் ஜெல் மாதிரி வடியும். ஸோ அதை கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடுங்க. வாஷ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த உள்ளே இருக்க ஜெல் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆலுவேரா ஜெல்லோட பெனிஃபிட் நான் சொல்லவே தேவையில்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம முடிக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இது கொடுக்கக்கூடிய மெயினாக அடர்த்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹேர் க்ரோத்தை ஃபாஸ்டன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓரத்தில் இருக்க முள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் தனியாக நான் எடுத்துக்கிறேன். இப்போ உள்ளே இருக்க ஜெல்லு மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க செம்பருத்தி பூவை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஆலுவேரா ஜெல்லையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் நல்லா ஊற வைக்க போகிறோம். ஹாட் வாட்டரில் ஊற வைங்க. அப்போ அதோட தன்மை நல்லா அந்த தண்ணியில் இறங்கும். ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மார்னிங் யூஸ் பண்ணுறப்ப பெனிஃபிட் நமக்கு ரொம்ப அளவில் இருக்கும். நல்லா ஊறி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு டைம் சுடு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா இப்போவே பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் ஊற்றின உடனே அந்த சாறு இறங்க ஆரம்பிச்சிடுச்சு. கலரே நல்லா மாறி வந்திருக்கு. ஸோ ஓவர் நைட் அப்படியே விட்டுடலாம். இதை அடுத்த நாள் காலையில் எழுந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா ஊறி கலர் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ கையை வச்சு இந்த பூவை நல்லா கரைச்சி விடுங்க. அந்த ஆலுவேராவையும் பூவையும் நீங்கள் மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்காது. ஒரு மாதிரி தண்ணியாக ஆகிடும். நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கையாலேயே நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த மெத்தட் நல்லாவே ஒர்க் ஆகும். இப்போ ஃபஸ்ட் ரெமெடி பார்த்தீங்கன்னா கண்டிஷ்னர் நான் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பூவை மட்டும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு தான் கண்டிஷ்னர் பண்ண போகிறோம். இந்த கண்டிஷ்னரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேர் மாஸ்க்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் முன்னாடியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அப்புறமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிஷ்னராக யூஸ் பண்ணுறது இருந்தால் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பூவை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் விடாமல் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ஸ்மூத் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வச்சு தான் இப்போ நம்ம கண்டிஷ்னர் பண்ண போகிறோம். இந்த பேஸ்ட் அப்படியே வச்சுட்டு இது கூட நமக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நான் மயனைஸ் எடுத்திருக்கேன். இந்த மயனைஸ்க்கு பதிலாக நீங்கள் கர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம முடியை இன்ஸ்டண்ட்டாக சாஃப்ட் ஆக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த கண்டிஷ்னரை நம்ம ஸ்கேல்ப்பில் கூட நம்ம தைரியமாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயனைஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிஷ்னராக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மைனைஸ் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சியில். நீங்கள் ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா தயிர் கூட நீங்கள் தாராளமாக இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இந்த மைனைஸ் கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை ஒரு நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா மெனக்கெட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். இது எதுக்காக நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டியாக அந்த மைனைஸ் அப்படியே இருந்துச்சுன்னா முடியல அங்கங்கே மாட்டிக்கும். சப்போஸ் நம்மளோட ஸ்கேல்ப்பையோ ஹேர்லேயோ சரியாக அலசாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா அதுவே ஹேர் ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணுறப்ப நல்லா க்ளீனாக அது போகும் தலையிலேருந்தும் முடியிலேருந்தும். ஸோ அதுக்காக தான் பிளெண்டர் இருந்தால் கூட அதை வச்சு நீங்கள் இது பிளெண்ட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக ஆகிடும். ஸோ அதை பண்ணாதீங்க. மேக்ஸிமம் கையாலே இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பாருங்கள். அப்படி இல்லைனா பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் இது நல்லா இது பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் வந்துடும்.
இப்போ இந்த அளவுக்கு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த கண்டிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு பிளெயின் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது ஹோம்மேட் கண்டிஷனர். ஸோ தாராளமாக நீங்கள் ஸ்கேல்ப்லேயும் அப்ளை பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இப்போ அடுத்து நம்ம ரெடி பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் சீரம். இப்போ இந்த பூவெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்க அந்த லிக்விட் இருக்குல்ல, அதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க ஸ்ப்ரே பாட்டிலில் நமக்கு தேவையான அளவுக்கு இந்த ஹேர் சீரம் ஊற்றிட்டு இது கூட எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் வந்து ஒரு 4-5 ட்ராப் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு மேக்ஸிமம் 20 to 25 டேஸ் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஹேர் சீரமை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா முடி வந்து ஓரளவுக்கு பாதி காஞ்சிருச்சு, பாதி வந்து ஈரப்பதமாக இருக்குது அப்படின்றப்ப இந்த ஹேர் சீரமை வந்து நீங்கள் முடி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். மெயினாக முடியோட ரூட்ஸ்க்கும் இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு முடியை வந்து சீப்பு வச்சு சீவி விட்டீங்க அப்படின்னா ஹேர் அவ்வளோ ஸ்ட்ரைட்டாக ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்கும். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் பியூராக நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுற ஹேர் சீரம் இது. ஸோ ஹேரை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது ஹைபிஸ்கஸ் ஹோம்மேட் ஷாம்பு தான். இந்த ஷாம்பு வந்து பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுக்கு நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஷாம்பு கான்சென்ட்ரேட் வந்து நம்மளுக்கு தேவை. அதாவது ஷாம்பு வந்து நம்ம தயாரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஷாம்பு கான்சென்ட்ரேட்னு தனியாக விற்கும். உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது எல்லாமும் கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஷாம்புவை நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கெமிக்கல் அதாவது சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு கான்சென்ட்ரேட்டாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மீதி வச்சுருக்க அந்த செம்பருத்தி ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல, அது கூட வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஷாம்பு கான்சென்ட்ரேட்டை வந்து சேர்த்துக்க போகிறோம். இது வந்து நல்லா பியூரான கான்சென்ட்ரேட் அப்படின்றதால ஒரே ஒரு ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணால் போதும். அதுவே உங்களுக்கு 4-5 தடவை நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஷாம்பு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். கடையில் வாங்குகிற ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாட்டில் வந்து எந்த அளவுக்கு வருமோ இதை வச்சு நம்ம நிறைய அளவில் வந்து ஷாம்பு தயாரிக்கலாம். ஸோ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் நான் வந்து ஊற்றி வச்சுக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 20 to 25 டேஸ் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். முக்கியமாக இது கூடயும் எசென்ஷியல் ஆயில் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்மெல்லுக்காக தான் ரொம்ப நல்லாவே இருக்கும், கெட்டு போகாமலும் இருக்கும். இப்போ இந்த ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மோஸ்ட்லி நினைப்பீங்க ஷாம்புன்றது என்ன ஜென்ரலாக போட்டு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு தானே. பட் இந்த ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஜென்டிலாக மசாஜ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஸ்கேல்ப் ஃபுல்லாக ஜென்டிலாக மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோட ஹேர் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி எப்பவும் போல் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த சத்து வந்து நல்லா முடியோட ரூட்ஸ்க்கெல்லாம் போய் சேரும். கடையில் வாங்குகிற ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் வந்து அதிக அளவில் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப பெனிஃபிட் நமக்கு ரொம்ப அதிக அளவில் இருக்கும். தேவையான சத்தும் நம்ம முடிக்கு கிடைக்கும். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். ஹேர் க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்பவே இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்மூத்னஸை வந்து உங்களோட முடியில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அவ்வளோ சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். சிக்கு வந்து எப்போவுமே உங்களுக்கு வர்றதை விட ரொம்ப கம்மி அளவில் தான் வரும். சிக்கு வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னாலே முடி வந்து அந்தளவுக்கு கொட்டாது. ஸோ ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி உங்களோட ஹேர் க்ரோத் ரொம்ப ஃபாஸ்டன் பண்ணுறதுக்கு இந்த ஷாம்பு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.